தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஐ வாலெட்டை பற்றி முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு இந்த பிஐ வாலெட்டுனா என்னன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஐ வாலெட்டுங்கிறது ஒரு மொபைல் அப்ளிகேஷனு. இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அப்புறம் ஆப்பிள் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் இன்ஸ்டால் பண்ணாதவங்க அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பிஐ நெட்வொர்க்கை பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டு, அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டெஸ்டிங் நெட்வொர்க்கு, தேர்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மெயின் நெட்வொர்க்கு. நம்ம இப்போது செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கோம். தேர்ட் ஸ்டேஜ் போகும்போது இதை நம்மளால் பை பண்ணிக்க முடியும், சேல் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. மெயின் நெட்வொர்க்கு போகும்போது இந்த பை காயினுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்புறமா இந்த பை காயினை வந்து நம்மளால் பை பண்ணிக்க முடியும், சேல் பண்ணிக்க முடியும். இந்த பை நெட்வொர்க் வந்து ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா 0.85 காயின் பெர் ஹவருக்கு கொடுத்தாங்க. இப்போ கஸ்டமர் வந்து அதிகமாகிட்டே வர்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சி பெர் அவருக்கு பார்த்திங்கன்னா 0.12 பை காயின் அப்படின்ன அளவுக்கு குறைச்சிட்டாங்க. அதனால் உங்களால் எவ்வளோ குயிக்காக ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிங்க. இந்த பை காயினோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 0.015 தான். இது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த பை காயினோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா பிட்காயினோட டிரான்சாக்ஷன் ஃபீஸை காட்டிலும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் இது ஃப்யூச்சரில் ரொம்பவே க்ரோத் ஆக போகுது. எல்லா மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து இந்த பை காயினை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பை காயின் வந்து ஃப்யூச்சரில் வேறு லெவலில் வரப்போகுதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து எல்லாருமே கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த பை காயினோட ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. பை காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $0.1. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இதோட வேல்யூ எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா $1 $100 வரை போகும்ன்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இந்த பை காயின் வந்து $1 கீழே கண்டிப்பாக போகாது. $1 கண்டிப்பாக வரும். $1 இருந்தோன்னா நீங்கள் ஒரு 1000 பை காயின் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்குங்க, 74,000 ஆச்சு உங்களுடைய ஏர்னிங்ஸு. அதனால் உங்களுடைய மைனிங்கை வந்து கண்டிப்பாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. அடுத்தது எல்லாருமே கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த பை காயினை வந்து 2 வழிகளில் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பை நெட்வொர்க் வழியாக நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நெட்வொர்க்கில் இதை லான்ச் பண்ண போகிறதா லாஸ்ட்டு 2 மந்த் பேக்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த பை காயின் வந்து மெயின் நெட்வொர்க்கு வந்ததும் நம்மளால் இதை பிஎஸ்சி நெட்வொர்க்கில் பை பண்ணிக்க முடியும், சேல் பண்ணிக்க முடியும். அப்புறமா பை நெட்வொர்க்கில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து எல்லோரும் கேட்குற சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பை நெட்வொர்க் வந்து செகண்ட் ஸ்டேஜான டெஸ்டிங் நெட்வொர்க்கில் இருந்து மெயின் நெட்வொர்க்கு எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த இயர் எண்டு அல்லது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்குள்ளே இதை கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பை காயினை மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஏர்ன் பண்ணிக்கிங்க. அதே போல் இந்த பை நெட்வொர்க்கில் பை ப்ரௌசர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த பை ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுடைய பை காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதனால் அந்த பை ப்ரௌசரை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி பார்த்து இன்ஸ்டால் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டுக்கு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னென்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மேலும் இதுபோல் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை அடுத்தடுத்து நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.